எப்படி வட மாநிலத்துல வந்து எல்லாரும் மக்கள் மத நல்லிணக்கத்தோடு இருக்கிறாங்க, சண்டை வரும்போது பிரச்சனைகள் எழும்போது பிரதமர் மோடி அவர்கள் அதுக்கு சரியான பதிலடி கொடுக்குறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? நான் மோடி டெய்லி என்ன பண்றாரு நான் பார்த்துட்டு இருக்கேன். அது என் வேலையை மட்டும் கிடையாது. என்ன நடக்குது நீங்க வட மாநிலத்துல பிரச்சனைகள் இருக்கிறதா இல்லையான்னு அலசுவது உங்களுக்கே தெரியும். என்னையா கேட்குறீங்க? நான் பத்திரிகையாளர் இருந்தாலும் என்ன கேட்குறீங்களா? எல்லா இடத்துலையும் பிரச்சனை நடக்க தான் செய்யும். எவ்ரிவேர் there'll be a problem. How you solve the issue, how you go ahead with the problem, எப்படி சால்வ் பண்ணுறீங்க தான் முக்கியம். அதனால் மத நல்லிணக்கத்தை வந்து ஒன்றாக எல்லாம் இருக்கணும்னு எல்லாரும் பாடுபடணும்னு நினைக்கிறவனா, அதனால் அப்படி நடக்கும்போது அவர்கள் தட்டி கேட்ட வேண்டிய சூழலை உருவாக்க வேண்டும். அவ்வளோதான் சார். அதிமுக திமுக இதர கட்சிகள் வந்து நாங்கள் ஆட்சி வரும் எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சமத்துவ மக்கள் கட்சிக்கு அப்படி ஒரு இலக்கு உண்டா? தனித்துவமா தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு லைஃப்பில் என்ன வேணா நடக்கும். உலகத்தில் வந்து என்ன வேணா நடக்கலாம். உறுதியோடு பயணிச்சா ஆமாம் முயல் கதை தானே. ஆமாம் எப்படி ஜெயிச்சிச்சு? முயலுக்கு வந்து ஆஹா நான் தான் வெற்றி பெறுவேன்னு ஓடி போய் ஒரு இடத்துல தான் ரெஸ்ட் எடுத்துச்சு. ஆமாம் போயிடுச்சு இல்லை. ஆனால் நான் ஆமைன்னு என்ன சொல்லிக்கல. ஆனால் முயற்சி இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும், போய் எல்லை அடைய வேண்டும் என்று பயணித்துக் கொண்டே இருந்தால் வெற்றி ஒரு நாள் நிச்சயமாக வரும்னு நான் சொல்கிறேன். வளர்ந்துருக்காங்களா? வளர்ந்துருக்காங்கல்ல, வளர்ந்துருக்காங்க. நீங்கள் சின்னத்தை பற்றி சொல்கிறீர்கள், நான் வந்து வளர்ச்சியை பற்றி சொல்கிறேன். வளர்ந்துருக்கிறார். அதான் டெய்லி வந்து அண்ணாமலை ஏதோ பதிலடி கொடுத்துட்டே இருக்காரு. ப்ரிலிம்ஸில் வந்து வெற்றி பெற்றால் தேர்ச்சி பெற்றால் நீங்கள் வந்து பதில் இருக்கணும்னு சொல்ல அரசு விட்டு போகிறீங்களாம் சொல்லியிருக்காரு. ஸோ டெய்லி அண்ணாமலை நியூஸ் நீங்கள் போடுறீங்கள, அவர் எல்லாத்தையும் சுற்றிட்டு தானே வராரு. ஸோ அவங்க வந்து அட்லீஸ்ட் தே ஆர் நியூஸ் தேன் பிஃபோர். தமிழை சேவை இருக்கும்போது செய்தியில் இருந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலை செய்தியில் இருந்துட்டு இருக்காங்களே, வந்து எல்லாருக்கும் ஈடு கொடுத்து அதை பேசிட்டு இருக்காங்க. ஸோ வளர்ந்துருக்கு தானே அர்த்தம். உதயநிதி பேசக்கூடிய பேச்சு அண்ணாமலை பச்சையா விமர்சனம் பல்லுபடாம பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அது உதயநிதி அவர்கள் பதிலடி கொடுக்க வேண்டும். இல்லை அவர் தான் பதிலடி கொடுக்கணும். அது பதிலடி அந்த இதுக்குள்ள நான் போகல. ஏன்னா நான் வந்து ஒரு நாகரிகமான அரசியலை வந்து சிந்தித்து எல்லாரும் போகணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவங்களுக்கு மை அட்வைஸ் உட் பி எல்லாருமே கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். எல்லாரும் பர்சனல் அட்டாக் பண்ணிக்காம, அது மட்டும் அரசியல் அல்ல, மக்களுக்காக நம்ம வந்து பயணிக்கிறோம். அந்த மக்களுக்கான சேவையை செய்வதில் முற்படுவோம் தான் நான் நினைக்கிறேன்.